தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நாட்டுப்படகு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல். 35 மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த இலங்கை கடற்படையினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பூபேஷ் இணைகிறார். வணக்கம் பூபேஷ். நிச்சயமா வணக்கம் ஜெயஸ்ரீ. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான மீனவர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற நிலையில் கடந்த காலங்களிலெல்லாம் விசைப்படகு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்வது, அட்டூழியத்தில் ஈடுபடுவது என்பது வாடிக்கையாக இருந்து வந்தது. இந்த சூழலில் கடந்த சில தினங்களாகவே மீன் பிடிப்பதற்காக சென்ற நாட்டுப்படகு மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து இலங்கை சிறையில் அடைத்து வருகின்றனர். குறிப்பாக 35 மீனவர்களையும் அவர்களுடைய நாட்டு படகுகளையும் கூட அந்த இலங்கை கடற்படையானது கைது செய்து பறிமுதல் செய்திருக்கக்கூடிய சூழலில் நாட்டுப்படகு மீனவர்கள் கச்சத்தீவு ஒட்டியுள்ள பகுதியில் மீன் பிடிக்கலாம் என்ற ஒப்பந்தத்தை மீறி இலங்கை கடற்படை தொடர்ந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறி நாட்டுப்படகு மீனவர்கள் ஏராளமான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மீண்டும் நாட்டுப்படகு மீனவர்களை கைது செய்வதை கண்டித்து நேற்று நடைபெற்ற நாட்டுப்படகு மீனவர்களுடைய கூட்டத்தில் அவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் துரிதமாக செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி தீர்மானத்தை நிறைவேற்றினர். அதன் அடிப்படையில் இன்று முதல் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லாமல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இதன் காரணமாக 5000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் வேலை இழந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு உடனடியாக விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.